பூரா ஒரே எறும்பா இருக்குமா, அதான் பூச்சி மருந்து போட்டுட்டு இருக்கேன். அப்பா இப்ப எறும்பு வீட்டை விட்டு போன அவ்வளவுதானே? அதுக்கு வேற ஒரு மருந்து இருக்கு. வேற மருந்தா? அது என்ன மருந்தாத்தா? இருங்கப்பா எடுத்துட்டு வரேன். என்னம்மா அது? தொந்தரவு நினைச்சு துரத்துனா கூட வலிக்காம துரத்தணும்ப்பா. இதோட எத்தனை மூட்டைண்ணே? 80 மூட்டை தம்பி. அண்ணே அது எடைக்கு, இது நம்ம கடைக்கு. கடைக்கா? என்னடா சொல்ற? டேய் நாங்கெல்லாம் சோறு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனை படுறவங்க வந்து மாங்குன்னு உனக்கு வேலை செஞ்சுருக்கான். இது உடல் அட்டாப்புறம் என்னவா? அதுக்காக நெல்லை வித்து குடிப்பியா? பின்ன பல்ல வித்தா குடிக்க முடியும்? என்னடா எப்பவுமே குடின்னு? அன்னைக்கு விளையாடணும், ஜெயிச்சோம், அதெல்லாம் சரக்கு அடிச்சோம். டெய்லி குடிக்க என்ன முடை குடிக்காருன்னு நினைச்சே? அப்பா சாமிகளா விடுங்கடாப்பா, நீங்க ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம். அள்ளி போடுற. என்னைக்கு இல்லாம கங்காரு கார்ல வந்து இறங்குது. என்னன்னு பாரு. டேய் நீ வந்து அள்ளி போடு. சார் யாரு? சாரு ஏர்நெஸ் கம்பெனில ஏரியா மேனேஜரா இருக்காரு. ஒரு ஹெல்ப் கேட்டாரு, அதான் கையோட கூட்டி வந்தேன். என்ன சார் மறையற தெரிஞ்சவங்க தான் உங்க சிம்ல பேச முடியும்னு வெளியில பேசிக்கிறாங்க. அது விஷயமா தான் சார் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ள டவர் வச்சா நம்ம ஊர்ல சிக்னல் ப்ராப்ளம் தீந்துரும் சொல்லி பூனோட இடத்த பிக்ஸ் பண்ணிருக்காங்க மாப்பிள்ள. 2 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லியும் அந்த பொண்ணு இடம் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறான். ஆமா சார். மாப்பிள்ள அறிவு மட்டும் மனசு வச்சா நம்ம ஊர்ல டவர் வச்சிடலாம் மாப்பிள்ள. அங்க டவர் வைக்கணும்னா இங்க கவர் வைக்கணுமே. ஆக்கேவா சார் 50,000 கமிஷனா தரேன் சார். இவ்வளவு நாளா எங்கடா இருந்த? வாங்க சார், அவங்கிட்ட கமிஷன் எதுவும் உளராதீங்க. ஆமா கடுப்பாயிருவேன். என்னவா மச்சா? சார் இந்த டவர் இருங்க நானே சொல்லிடுறேன். மாப்பிள்ள ஊருக்குள்ள டவர் வைக்கிற விஷயமா வந்திருக்காங்க. அதான் அந்த போனாப்புல இடத்த கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பிள்ளை முடியாதுன்றுச்சான். பட் சாருக்காக இல்ல, ஊருக்காகத்தான். அப்படியா? எஸ். குளிச்சிட்டு கிளம்பலாம்டா. ஓகே. எம்பூட்டு நேரமா எறும்புக்கிட்டே நிப்ப, அந்த செடிக்கு தண்ணி ஊத்தாத்தா. ஏண்டா இவனே டவர் ஹைட்டுக்கு இருக்கேன், பேசாம இவனை தூக்கி நட்டுடலாமா? சும்மா ஒரு உதவி கேட்டு வந்தோம். உதவிதான், ஆனா எனக்கு இல்லை, இந்த ஊருக்காக. நீ இப்படிலாம் பேசினா அவன் பழைய வெடிக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற போயிடுவேன். மேட்ருக்கு வா. நம்ம ஊர் ஆளுங்க செல்போன் பேச எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரியா கவரேஜ் கிடைக்காம மாடி மேலேயும் மரத்து மேலேயும் ஏறி பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மங்கீஸ் மாதிரி. செல்போன் கம்பெனிக்காரங்களே நம்ம ஊருக்கு டவர் போட வந்தாலும் உங்க போன இடம் தர மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குதா? என்ன 2 மரத்தை நடுற மாதிரி 4 கம்பியை நட போறாங்க, அவ்வளவுதான். ஆனா என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்தான்னா அதுல 1000 இருக்கும். எங்களுக்கு அதுல 50,000 இருக்கு. இப்ப நான் பாப்பாவை கூட்டிட்டு வந்துறீங்க. பாப்பா வீட்டுல ஆடு வளர்க்கறத பாத்திருக்கேன், கோழி வளர்க்கறத பாத்திருக்கேன், எறும்பு வளர்க்கறத இப்பதான் பாக்குறேன். பார்த்துட்டா எறும்புக்கு சுகர் வந்துட போகுது. என்ன அங்க வந்து பாரு, 2 lakhs பிசினஸ் வெயிட்டிங். நீ மட்டும் ஓகேனா எறும்புக்கெல்லாம் பிரியாணியே வாங்கி போடலாம். எதுக்கு வந்திருக்காங்கப்பா? ஒன்னும் இல்லம்மா, செல்போன் டவர் விஷயமா பேச வந்திருக்காங்க. தாசில்தார மறைச்சு வம்பிழுத்தவங்களா ஊர் நியாயத்தை பத்தி பேசுறாங்களா? இவங்க ஒரு ஆளுன்னு நீங்க நின்னு பதில் சொல்லிட்டு இருக்கீங்களேப்பா. மடி ஊருக்கு நல்லதுன்னா கொஞ்சம் இடம் கொடுக்கறதுல தப்பு இல்லம்மா. அப்பா எந்த ஊரோட நல்லதுக்காக நீங்க சொல்றீங்களோ அதே ஊரோட நல்லதுக்காக தான் நானும் சொல்றேன். சுத்துப்பட்டு எந்த கிராமத்துக்கு இல்லாத பெருமை நம்ம கிராமத்துக்கு இருக்கு. எது? நாங்க அங்க வசிக்கிறதா? இவங்க சொல்ற மாதிரி செல்போன் டவர் வச்சா நம்ம ஊர்ல பாக்குற பூஞ்சிட்டு, கரிச்சாம், வாலாட்டி குருவி, தவிட்டு புறா, நத்தக்கொத்தி, தேஞ்சிட்டு, நீர்காக்கா, பழந்தின்னி, உள்ளா, மைனா, முக்குளிப்பா, கரண்டி முக்க, காணாங்கோழின்னு இப்படி எல்லா பறவையுமே கதிர் வச்சால காணாம போயிடும்பா. என்னடா அவ சால்னா கடையில சைடு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா மாப்பிள்ள. டே மச்சான், டவருக்கு இடம் கூட காட்டலும் பரவாயில்ல. இன்னும் இந்த இயற்கை பிரச்சாரத்தை நான் கேட்டேன், டயர்ட் ஆயிடுவேன். வா கிளம்பு. அவ சரியாதான்டா சொல்றா. உங்களை நம்பி வந்ததுக்கு நட்டந்தே வாங்கிட்டான். அப்பா டவர் இல்லைன்னா போன்ல பேசதானே முடியாது, ஆனா நல்லா வாழலாம். நல்லா வாழு நம்மாழ்வார் பேத்தி. அப்படியே அந்த எறும்பெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல்ல சேர்த்து விட்டு பெரிய இன்ஜினியர் ஆக்கு. இன்னைக்கு காலையில 12 மணிக்குள்ள ஒரு இனிமையான சந்திப்பு சாத்தியப்படும்னு நம்ம ஜோசியர் போன்ல சொன்னார் மாவட்டம். இன்னையா என்ன பார்க்க நயன்தாரா வர போறாளா? நம்ம மாவட்டத்துக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கும் போல இருக்கு. காக்கா வருது. மனசு ஃபுல்லா பாய்சனை வச்சுக்கிட்டு எப்படி பம்மிட்டு வரான் பாரு. வணக்கம் மாவட்டம்.
வாங்க 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 வாங்க. ஹே, யாரு வந்திருக்காங்கன்னு தெரியாம இந்த பேப்பர் எருமத்தை படிச்சிட்டு இருக்கேன் பாரு. ஏய், அந்த சேர்றா. நீ இதுல உட்காரியா? மாவட்டம். ஏய், நம்ம நாக்காளினா கங்காவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. பாடுறா. மாவட்டத்து வீட்டில் மந்தரையில் உட்கார்ந்தாலும் எனக்கு பாக்கியம்தான். தெரியும் தெரியும். மாவட்டம் கட்சிக்காரங்க கண்டதை சொல்றாங்கன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு கட்சி ஒரு கண்ணுனா நீங்க ஒரு கண்ணு. ஆமா ஆமா, நீ என் மேல ஒரு கண்ணா தான் இருக்க. யோ, உன் விளக்கத்தெல்லாம் போய் வேற எவன்ட்டையா சொல்லியா? மாவட்டம் என்ன அது? என்னை பத்தி தலைமைக்கு அமைச்ச புகார் பார்த்ததுன்னு இப்ப நேர்லயே கொடுக்குறியா? காக்கா இன்னைக்கே கவுத்துட்டாயா? என்ன அது? பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போடுறது நீதான்னு பசங்க சொன்னானுங்க. அது உங்ககிட்ட தானே கேட்டேன். அதுக்கு இல்லை மாவட்டம். உன்னை இந்த பொறுப்பு கொண்டு வந்தது நானு. நீ என் சாதியா சொந்தமா? விசுவாசையா? எவன்ட்டையும் பார்க்காத விசுவாசத்தை உன்னிட்ட பார்த்தேன். அதுல ஒரு துளி குறைஞ்சாலும் சந்தேகப்படுறது நியாயம் தானேயா? அதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. என் விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதை தவிர வேற வழியே தெரியல மாவட்டம். விடியா விடியா, நீ நம்பாலியா? இண்டஸ்ட்ரி லோன் கேட்டு வரவங்களுக்கே கொடுக்க முடியல. நீங்க என்னடான்னா நர்சரி அது இதுன்னுட்டு. லோன் கொடுக்க சொல்லி அரசாங்கமே சொன்னாலும் உங்கள மாதிரி அதிகாரிங்க ஏன் சார் எங்க வயித்துல அடிக்கிறீங்க? அரசாங்க பணம்னா அள்ளி இறைச்சிட முடியுமா? சொல்றேன்னு கோபம் வருது. எந்த விவசாயியாச்சும் வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கட்டிருக்கீங்களா ஐயா? இனிமே விவசாயம் காடு கரைன்னு யாரு லோன் கேட்டு வந்தாலும் நான் கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ சாப்பிடுற பழக்கத்தை என்னையோட விட்டீங்களா? உங்களுக்கு வெட்டி உபதேசம் பண்றதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. அங்க பாத்தீங்கல்ல அக்ரி லோன் ஃபைல் எவ்வளவு குமிஞ்சு கிடக்குன்னு. உங்களை நம்பி எல்லாம் லோன் கொடுக்க முடியாது. ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு யாராவது அழைச்சிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். கேட்கறது கடன், இதுல எகத்தாலும். கோடி கணக்குல கேட்கறவங்களுக்கு கொடுப்பீங்க, 1000த்துல கேட்கறவங்கள அவமானப்படுத்துவீங்க. சார், இந்த பொண்ணு என்ன சார் இங்க வந்துட்டு போறாங்க? ஏதோ நர்சரி டெவலப் பண்ணணும்னு வந்து லோன் கேட்டாங்க. ஷூரிட்டி கையெழுத்து போட கூட யாரும் இல்ல. இவங்களை நம்பி எப்படி சார் லோன் கொடுக்க முடியும்? நீங்க நம்பிக்கையே கொடுங்க சார், அந்த பொண்ணு நிச்சயமா திருப்பி கட்டும். சார், ஒரு டவர் போடுறதுக்காக 2 லட்ச ரூபா ஃப்ரீயா கொடுத்தப்ப கூட வேணாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்ன பொண்ணு ஒரு 50,000 ரூபாய் கடனுக்காக அலையுதுன்னா நிச்சயமா அந்த பொண்ணு பணத்தை திருப்பி கட்டும் சார். சார் அது இல்ல வந்து அந்த பொண்ணுக்கான ஷூரிட்டி கையெழுத்தை நான் போடுறேன் சார். தஞ்சையில் மீத்தேனுக்காக நிலங்கள் கையகம். மழை இல்ல, தண்ணி இல்ல, பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லன்னு அவன் நிலத்தை வித்துட்டு போனா அப்புறம் யார்தான் விவசாயம் பாக்குறது? மீத்தேன் எடுக்கிறதுனா ஏதோ மலத்தேன் எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பச்சை போர்வையை விரிச்சு போட்ட மாதிரி கிடக்கிற நம்ம மண்ணை புல்டோசரையும் போர்வெல்லையும் வச்சு பொத்தலாக்கிடுவாங்கய்யா. பெட்ரோலு நிலக்கரியை விட பெரிய எரிபொருளாயா மீத்தேனுங்கிறது. நம்ம 4-5 மாவட்ட மண்ணுல தான் அந்த இழவு அதிகமா இருக்குதாம். அந்த இழவை வெளியே எடுக்க 6000 அடி ஆழத்துக்கு போர் போடுவாங்க. நிலத்துக்கு அடியில் இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியில எடுப்பாங்க. அந்த இடத்தை நிரப்புறதுக்கு கடல் தண்ணி உள்ள வரும். அதையும் வெளியே எடுத்துட்டு இந்த ஏகப்பட்ட ரசாயனம் எல்லாம் இருக்குதியா, அதெல்லாம் அவ்வளோ ஆழத்துக்கு வேகமா பீச்சி அடிப்பாங்க. பூமியோட அத்தனை அடுக்கையும் புலந்துகிட்டு போய் அது கீழே பயங்கரமா வெடிக்கும். அந்த ரசாயன கழிவையும் உப்பு தண்ணியும் வெளியே எடுத்து கொட்டுறப்போ நம்ம மண்ணுல இருக்கிற மரம் செடி கொடின்னு அத்தனையும் கருகி சுடுகாடா போயிடும் யா. பூமியோட அடுக்கெல்லாம் செதஞ்சு போய் நாம பெருமையா நினைக்கிற பாரம்பரிய கோயில்லாம் சுக்குநூறா நொறுங்கி போயிடும். ஊருக்கே சோறு போடுற நம்ம மண்ணு உப்பளமா மாறி போயிடும். நானும் கடன் வாங்கி தான் நட்டுருக்கிறேன். அன்னைக்கு அந்த பேங்க் மேனேஜர் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டான். அதுக்காக ரியல் எஸ்டேட் காரனுக்கும் ஃபேக்டரி காரனுக்கும் நிலத்தை கொடுத்துட்டு கடன் அடைச்சிட முடியுமா? சோத்துக்கு வேற எதை திங்க போறானுங்களோ. மாஸ்டர், ஒரு வடை ஒரு டீ. நாகப்பட்டினத்தில் விவசாயி பட்டினி சாவு, விவசாயிகள் சாலை மறியல். ஆமாம், இந்த விவசாயிகளுக்கும் வேறு வேலை இல்லை, பேப்பர்காரங்களுக்கும் வேறு வேலை இல்லை. பட்னி சாவு. மாதத்துக்கு 20 கிலோ அரிசி தராங்க, அதை வாங்கி திங்க வழி இல்லாமல் எப்படி சாக முடியும்? சும்மா பரபரப்புக்காக எதையாவது பண்ணிட்டு அப்புறம் பஸ்ஸை மறிக்க இறங்கிறாங்க. வெட்டி போய் எதுக்கு என் சட்டையை பிடிச்சா? டேய், உன் சட்டை பிடிச்சாலும் உனக்கு ஒன்றும் பெருசா காயமாயிடல. நாளைக்கே செத்துட மாட்டேன். ஆனா இத்தனை பேர் மத்தியாலும் சட்டை பிடிச்சிட்டேங்கிற அவமானம் இருக்கல்ல,
அதுவும் உன்னை சாகடிச்சிடும். சாப்பிட வழி இல்லாம சாகிறதுக்கு பேர் பட்னிச்சாவு இல்லடா. 4 பேருக்கு சாப்பாடு போட வழி இல்லாம போச்சேன்னு நினைச்சு சாவுறோம் பாரு, அதான் பட்னிச்சாவு. எங்க சாவுக்கெல்லாம் நீங்க பெரிதாப்பட வேணாம், ஆனா பழிச்சு பேசாம இருங்கடா, அது போதும். உன் அளவுக்கு படிச்சு வந்தாண்டா நானும், MSc கோல்டு மெடலிஸ்ட். ஆனா விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்டா. காசு கொடுத்த அரிசி கிடைக்குங்கிற திமிருதான்டா உங்களை இப்படி பேச வைக்குது. நேற்று செத்து போன நாகப்பட்டினம் விவசாயிக்கு 15 ஏக்கர் நிலம் இருக்குடா. ரியல் எஸ்டேட் அது இதுன்னு வித்திருந்தா கூட வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க முடியும். ஆனா இதுக்கான சோத்தை போட முடியாம போச்சேன்னு தான் தொங்கி இருக்காரு அவரு. போடா. மாப்பிள்ள வா 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 வா. வணக்கம் மாமா. பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எப்படி ராஜா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. அதான் படிச்சவனுக்குள்ள வித்தியாசம். ஆமாமா. உங்க அப்பன் கல்யாண வீட்டுல பார்த்தா கூட கட்சி வித்தியாசம் பார்த்து கண்டுக்காம போயிடுவான். ஆனா மாப்பிள்ள நீ ஊர் வழியா போனா கூட ஒரு எட்டு பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிற பாரு. அவரை விடுங்க மாமா. இன்னொரு வாட்டியாயா ஒண்ணு முன்னா பிறக்க போறான். தம்பி வாங்க. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. மாப்பிள்ளை காப்பி கொடு. சரிங்க. மாப்பிள்ள சாப்பிட்டுட்டுங்க, கட்சியாரனை பார்த்து வந்துடுறேன். சரி மாமா. ஹலோ, நான் அறிவு பேசுறேன். நீங்க வலைவீசி தேடிட்டு இருக்கிற அறிவழகன் பேசுறேன். நான் ஏமல உன்னை வலை வீசி தேடணும். தொங்க விடுறவன தொங்க விட்டா தன்னால வர இல்லைன்னு பாருல. டேய், நீ கத்தல உன் கூட்டாளி கதறிட்டு வரணும். புடுறா. ஐயா அது ஏன் போன் இல்லைங்க. டேய், உன் ஃப்ரெண்ட் பேசுறாங்க. அப்படியா? மச்சான் மச்சான் நினைச்சு அடிக்கிறாங்கடா. நண்பனோட பிறந்த நாளைக்கு வராம இருக்கலாம், கல்யாணத்துக்கு வராம இருக்கலாம், சாவுக்குலாம் வராம இருக்க கூடாதுடா. வந்துடுறான் மச்சான். அடிப்பட்டா தான் முன்னுக்கு வர முடியும். அடிப்பட்டா முன்னுக்கு வரலாம்டா, அடி பட்டுக்கிட்டே இருந்தா முன்னுக்கு வர முடியாது. பெண்ணுக்குதான் வருது. உன் நண்பர்களோட ராகத்தை கேட்டியாலே? ஏன் சார், நண்பர்களுக்கு பிரச்சனைனா ஓடோடி வர நான் நாடோடிகள் சசிகுமாரா? சான்ஸ் கிடைக்கிறப்ப நானே அவங்களே போட்டு சாத்தனம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் செய்ய வேண்டியது தான். நீங்க யூனிஃபார்ம் போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. அட போங்க சார், என் கேரக்டரே உங்களுக்கு தெரியல, ஆனா உங்க ஹிஸ்டரியே எனக்கு தெரியும். நீங்க பிறந்தது நெல்லை மாவட்டம், போஸ்டிங் வாங்கினது திண்டுக்கல் மாவட்டம், மணல்ல சிக்கி மதுரை மாவட்டம், மந்திரி கிட்ட சிக்கி தேனி மாவட்டம், எலெக்ஷனுக்கு கரூர் மாவட்டம், கலெக்ஷனுக்கு கடலூர் மாவட்டம். இப்படி 10-15 மாவட்டங்களை தாண்டி காலம் போன கடைசியில நீங்க வந்து சேர்ந்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். ஏறுங்க, மற்ற மாவட்டத்தில் போய் விளையாண்ட மாதிரி எங்க மாவட்டத்தில் விளையாடலாம் நினைச்சதாதியே. நாங்கெல்லாம் பண்ண வச்ச பின்னாடி அடைச்சிருவோம். தஞ்சாவூர் மாவட்டம்னா என்ன கொம்பால மனசு உனக்கு? சார், ஏன் சார் நெத்தி இல்லாம இருக்குது? பிரஷர் வேற இருக்குது, எதுக்கு நெஞ்சல படபடுங்குது? முதல்ல தண்ணி குடிங்க. குடிங்க சார்னா. அப்புறம் நீங்க பாட்டு பிரஷர் ஏறி போய் சேர்ந்துட்டா அறிவு போன்லயே போட்டு தள்ளிட்டான்னு புது செக்ஷன் போட்டுருக்கா? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். 5 நிமிஷத்துல நானே உங்க லைனுக்கு வரேன். சேய், இவன் சொல்லுது நம்ம ஏமல கேட்டுக்கிட்டு. 2 காலு தான் இருக்கு. தெரியா என்ன மாப்பிள்ள, போன்ல ஏதோ தீவிரமா பேசிட்டு இருந்தீங்க? ஒரு சின்ன பிரச்சனை மாமா. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. ஒரு நிமிஷத்துல உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான். பிரச்சனை எனக்கு இல்ல மாமா, உங்களுக்கு தான். எனக்கா? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காருல்ல ஒரு இன்ஸ்பெக்டர். எங்க வந்துச்சு? நாங்கெல்லாம் கொண்டு வந்தோம். அப்படிதான் மாமா, நாங்களும் பெருமையா பேசிக்கிட்டோம். ஆனா உங்க பேரை கேட்டாலே அவன் புடின்னு பிடிக்கிறான். இருக்காது மாப்பிள்ள, அவன் நம்ம பயிலாச்சே. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, லைவா கேளுங்க. ஹலோ சார், நான் அறிவழகன் பேசுறேன். அந்த மாவட்டம் விஷயம் இல்லே, மாவட்டத்தை பத்தி மறுபடியும் நீ பேசுற சரிக்குள்ள நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏன் ஜெரீசல் நான் பார்க்காத மாவட்டமால மாவட்டமா மண்ணா கட்டியா? இதுக்கு மேல அவங்கள அவமானப்படுத்துறத என்னால காது கொடுத்து கேட்க முடியாது மாமா. நீங்க வேணா கேளுங்க. காஃபி எடுத்துக்க தம்பி. ஏங்க கொத்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டேஷன்ல போய் சார்ஜ் எடுத்தவன் மாவட்டம் என்னையவே மண்ணாங்கட்டிக்கிறானா? மாப்பிள, நீங்க நேரா ஸ்டேஷனுக்கு போங்க. அதுக்குள்ள அவன் சொந்த ஊருக்கே போயிடுவான். 1 மணி நேரத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபரா? மச்சான் அங்கதான்டா நிக்கிற நீ. மச்சா, என்ன அடிச்சிருந்தா கூட நான் சும்மா இருந்திருப்பேன்டா. ஆனா கை நீட்டினது உங்களை, எப்படி சும்மா இருக்க முடியும்? மாப்ஸ் கலக்கிட்டீங்க மாப்ஸ். இதான் தஞ்சாவூர் அழிச்சாட்டியம்மா. என் சர்வீஸ் முடியதுக்குள்ள வச்சுக்கிறதுல உங்களை. எந்த
எந்த ஊருக்கு போனாலும் மனுஷ மக்களை கூட பாய்ச்சுக்குங்க, ஆனா மாவட்டங்களை பாய்ச்சிக்க கூடாது சார். அங்கதான் ஒண்ணும் இல்லையே. பாய், போயிட்டு வரேன். மேடம் வணக்கம். ஏதோ 7.5 போட்டாங்கடா. ஏய் வாடா. அக்காவை அழைத்து வந்த சாரதியே, உனக்குத்தாயா முதல் மரியாதை, முதல் மரியாதை. கட்சிக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் சந்தானம். முறைப்படி உனக்கு தான் சீட்டு கொடுக்கணும். ஆனா அதுல ஒரு சிக்கல் பாரு தலைவரே. கட்சியே சீட்டு கொடுக்க நினைச்சாலும் விதி உன்னோட விளையாடுதியா. என்ன சொல்றீங்க தலைவரே? அனுபவத்தை வச்சு கட்சி நடத்துறதெல்லாம் அந்த காலம். ஃபேஸ்புக்கு ட்விட்டர்னு கண்ட இலவெல்லாம் வச்சு கட்சி நடத்திட்டு இருக்கானுங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கட்சியை மாற்றிக்கணும்ல சந்தானம். கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சுற விதமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தலைவர் முடிவு பண்ணியிருக்காரு. அதில் உங்களுடைய ஒருத்த நாடும் ஒன்று. என்ன தலைவர் இது அநியாயமா இருக்கு? இத்தனை தொகுதியில எங்க உரத்த நாடு தான் கிடைச்சா? இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் பொதுக்குழுல 234 தொகுதிக்கு சீட் எழுதி போட்டு 34 தொகுதியை தேர்ந்தெடுத்தோம். அதுல உங்க ஒருத்த நாடம் வந்துருச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில இப்போ உங்ககிட்ட சீட்டு கேட்கறது 8வது முறை. இந்த தடவை சீட்டு வாங்காம போனா சொந்த வீட்டில் கூட என்னை மதிக்க மாட்டாங்க தலைவரை. சுயநலமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. தயவு பண்ணி எனக்கு சீட்டு கொடுக்க முடியுமான்னு பாருங்க தலைவரை. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க. தலைமை உங்களுக்கு எப்படியாவது சீட்டு கொடுக்கணும் தான் நினைக்குது. சரி, அந்த தொகுதி தான் முடியல, பட்டுக்கோட்டை மன்னார்குடி கொடுக்கலான்னு பார்த்தாலும் நம்ம கூட்டணி கட்சிக்காரங்க ரொம்ப பிடிவாதமாக வாங்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தா ஃபோனு. ஹலோ, உங்க விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சந்தானத்துக்கு சீட்டு கிடைச்சிருமா? என்னய்யா சந்தானத்துக்கு? அட போயா தலைவரே, உங்கள இல்ல ஆதரிச்சு கட்சி யாரை நிக்க வைக்குதோ அவங்கள ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. கொள்கை முடிவு தானே கட்சிக்கு முக்கியம். எதுக்கு கொள்கை முடிவு? கட்சியை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி மனுஷன் கண்களுக்கு வச்சு பாத்துக்கிறீங்களே, அது அவங்க கொள்கை முடிவா? நீ சும்மா இருக்கணும்ன்றியா? 40 வருஷமா கட்சிக்காக நாயா உழைச்சிருக்காரு. அவருக்கு சீட்டு தராம இளைஞன் தான் தருவேன், இளைஞன் தான் சீட்டு தருவேன்னா அப்படி பார்த்தா இவருக்கு ஒரு பையன் இருக்கேன், அவன் ஒரு இளைஞன் தானே. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அவனு சீட்டு கொடுங்க. நீ ஒன்னும் சும்மா தர வேணாம். ஒன்றது பையனை பத்தி ஊருக்கு வந்து விசாரிச்சு பாருங்க. பையனுக்கு அம்பிட்டு மரியாதை. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. எங்க ஊருக்கு வந்து தேவபிரியா தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம கேட்க வந்து என் பங்காளியை போட்டு அடிச்சிருக்க. முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேளுடா. நல்ல விஷயத்துக்காக பையன் பிடிச்சபடியா நிப்பான். ஏய், என்ன சொன்ன? நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்னோட இது கூட கேட்காதடா. இவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க யாருக்கு வேணாலும் சீட்டு கொடுங்க. இந்த சந்தான நாயா உழைச்சி ஜெயிக்க வச்சு கூட்டு வரேன். சந்தானம், உனக்கு தோளுக்கு வசந்த ஒரு பையன் இருக்காங்கிறது இப்பதாயா தெரியுது. 40 வருஷமா நீ இந்த கட்சிக்கு பட்ட கஷ்டத்துக்கு உன் பையனுக்கு தாராளமா சீட்டு கொடுக்கலாம்யா. கொடுக்கறது என்ன, உன் பையனுக்கு தாயா சீட்டு. வேணாம் தலைவரே, அவனுக்கு அரசியல் ஒண்ணுமே தெரியாது. என்னங்க பேசுறீங்க? அவன் புள்ள எல்கேஜி படிக்கிறப்பவே இளநீக்கு சீட்டு போட்டு வைக்கிறான். நீங்க குடுக்கற சீட்டை வேணாங்கிறீங்க. சும்மா இருங்க. உங்க நல்ல மனசுக்கு கட்சி ஜெயிக்கும். போங்க, போய் உங்க புள்ளைய ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. இது போதும் தலைவரே. மகாராஜா ஜெயிக்க வச்சு அழைச்சிட்டு வாயா. ஃபோன் வந்ததால போனமா தப்பிச்ச. என்ன மஞ்சப்பை? மாப்பிள சொல்லு மஞ்சப்பை. சென்னைக்கு சீட்டு விஷயமா வந்தோம்ல, கிடைச்சதா இல்லையா? இல்ல மாப்பிள, இந்த தடவை அப்பாவை ஏமாத்திட்டாங்க தெரியுமில. இது சொல்லுது அப்ப ஃபோன் பண்ணியா? அதான் அப்பவே தெரியுமே. ஏய் கொய்யால, முதல்ல மன்னிப்பு கேளுடா, அப்புறம் போன்ல பேசலாம். எனக்கு 1000 சோலி கிடக்குது. அது புரியாம நீ பாட்டுக்கு போன்ல அலும்பு கொடுத்துட்டு இருக்க. மாப்பிள அவசரோட போனை கட் பண்ணிடாத மாப்பிள. உங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தெரியுமில. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். மாப்பிள தலைமையிலேருந்து ஃபோன் வரும், எடுக்காம விட்டுறாது மாப்பிள. அப்புறம் மாமா, நம்ம மாஜியே நீங்க ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு வாங்க மாமா. ஃபோன்ல நிறைய பேச வேணாம், டைப் ஆனாலும் ஆகும். எதா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். என்னது? மற்ற விஷயங்களே நான் பாத்துக்கிறேன். ஃபோன் எடுத்துட்டு பொண்ணு எதுவும் பார்த்துட்டாங்களா? எவனு இவனுக்குலாம் தர மாட்டாங்களே. பின்னையா உங்களுக்கு வேணும்? நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளோதானே? இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, இத்தனை நாளாக நான் பண்ண அத்தனை பிரச்சனைக்கும்
என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. டேய் மச்சான், டேய் ப்ளீஸ் எழுதுறா. என்னை மன்னிச்சிடுங்க. அதிரடி அரசியல் புத்தகத்திலேயே உங்களுக்கு தான் சீட்டுன்னு போட்டாங்க. பாத்துட்டீங்களா மாவட்டம்? இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் மாவட்டம் பாத்ரூம்ல தான் படிப்பாரு. கண்ட கருமத்தையும் எழுதுவாங்க, அங்கேயே கழுவி விட்டு வந்துடணும்ல. வணக்கம் தலைவரே. சீட்டு கன்ஃபார்ம். என்னையா உன் ஒருத்த நாள் தொகுதியில் ஒரு சின்ன பையனை நிப்பாட்டியிருக்காங்க, பொடி பையிட்ட தோத்தரக்கூடாதியா? தலைவரே, அவன் ஒரு ஆகாவளி பையன், தொகுதி முழுக்க அவனுக்கு எதிரிங்க. அதுக்கு நான் கண்ணை மூடிக்கிட்டு ஜெயிச்சிருவேன் தலைவரே. சீனியரியா? சின்ன பயலுக்கு எதிராக சின்ன பயலை தயா நிறுத்தணும். அவங்கள விட அதிக தொகுதியில இளைஞர்களை நிறுத்தி ஒட்டுமொத்த யூத்தோட ஓட்டையும் அள்ளணும்யா. தலைவரே, நான் இப்பயே முக்காவாசி வேலையை முடிச்சிட்டேன். அதை விடியா, வர்ற ராஜ்யசபா எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு தர்றேன். நம்ம தொகுதிக்கு நம்ம காக்கா கங்காதரன் பையன் ஐடி படிச்சிருக்கான்ல, அவனை தயா நிறுத்தியிருக்கேன். என்னது? அவனை ஜெயிக்க வச்சு அழைச்சிட்டு வா, அப்பதான் உனக்கு ராஜ்யசபா சீட்டு. தலைவரே, இருபத்தஞ்சு வருஷ வாழ்க்கையில குழந்தை இல்லாம போச்சேன்னு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு வலிக்குதுடா. விவசாயி பிள்ளையும் அப்பா ஏன் புரியாம பேசுறாரு? அது 1ஆம் நம்பர் பொறுக்கி புரியலையே. ஏண்டி பெத்தவங்கிட்ட என் பேரன் பேச மாட்டேன்? அவ செடி கூட பேசிக்கிருக்காளா? ரூசா இருப்பாளா? மா சும்மா இருமா, கேட்டு போறா. ஊரே பார்க்க நடிகை தூக்கிட்டு போனவன் எப்படி யோக்கியனா இருக்க முடியும்? முடியும்மா. ஒரு நடிகைய தூக்கிட்டு போனதுனால ஊர்க்காரங்க வேணா தப்பா நினைக்கலாம். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆனா நீ படிச்சவ, அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்குமா. நடந்தது என்னன்னு 4 வயக்காட்டுக்கு தானே தெரியும். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்களேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நீ எங்களை ஒன்றும் பண்ணிடாத. வெள்ளத்தோல பல்ல கட்டிக்கிட்டு எங்க இடத்தையெல்லாம் கூறு போட்டு விக்கிறதுக்கு நீ யாருடி? நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். புரியாதடி, புரியாது. அரிசி எந்த மரத்தில் காய்க்குதுன்னு கேக்குற உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எங்க வழி புரியாது. உங்களை பாக்குறோம், சிரிக்கிறோம், கை தட்டுறோம், அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட என்னடி எதிர்பார்க்கறீங்க? இந்த கெயில், கெமிக்கல் ஃபேக்டரி, மீத்தேன், மின்சாரம்னு எல்லாத்துக்கும் வாரி கொடுத்துட்டு இந்த கோணத்தை மட்டும் தாண்டி வச்சிருக்கோம். அதையும் ஒரு வீட்டு போகத்தான் மட்ராஸ்னு கிளம்பி வர்றீங்களா? நீ கூவி கூவி வித்தியே, அது எப்படி விளைஞ்ச வயக்காடுன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை மூட்டை அறுவடை நடந்த இடம் தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஒரு நடிகையா எனக்கு தான் 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்னால ஏய், நல்லா கேட்டுடி. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கிற மாதிரி உனக்கு 1000 பிரச்சனை இருக்குல்ல. ஆனா என்னைக்காச்சும் என் பிரச்சனைக்காக உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேனா? இல்ல. விளம்பரம், வியாபாரம், வெங்காயம் சொல்லிக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள எதுக்கிட்டு கால் எடுத்து வைக்கிறீங்க? சார், இந்த நிலத்தை விக்கிற விளம்பரத்துக்கு எங்களுக்கு நடிக்கிறதுக்கு காசு தராங்க, நாங்க நடிக்கிறோம், அவ்வளவுதான் சார். குடிக்கிற டீ தொடங்கி கக்கூஸ் கலக்கிற ஆசிட் வரைக்கும் நீங்க வீடு போந்து விக்கிறீங்கல்ல, நாங்க ஏதாச்சும் கேட்டோமா? இல்ல. தான் பெத்த புள்ளைக்கு போலியோ டிராப்ஸ் போடுறனா கூட நமக்கு பிடிச்ச ஒரு நடிகனோ நடிகையோ சொன்னாதான் இந்த நாட்டில் உள்ளவன் நம்புறான். ஆனா உங்க பணம் வெறிக்காக அந்த நம்பிக்கை எதுக்கிட்டு விக்கிறீங்க? உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க ஊர் மகாலிங்க வாத்தியாரு ஹெச்எம் வேலை தூக்கி போட்டு ஈமு கோலி விக்கிறாண்டி. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? வெட்ட மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவி சிங்காரிச்சுக்கிட்டு கதவு திறந்தாலே காத்து வீசுன்னு சொல்லி டயலாக் அள்ளிவிட்டியே, அதுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணீரும் கஷ்டமும் தெரியுமாடி உனக்கு? புல்லு பூண்டு கூட முளைக்காது இந்த மொட்டை காட்ட வச்சு என்ன பண்ண போற? இது மண்ணா இல்லை பொன்னா? மழை பெஞ்சா கூட சொட்டு தண்ணி நிக்காது. 10 அடி ஆழத்திலேயே பன்னீர் போல் தண்ணீர். தஞ்சாவூர்ல இருந்து வரதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. தஞ்சாவூர்ல இருந்து வெறும் 10 நிமிஷம் தாங்க. வயலை தூத்து ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டை மாத்தினான்னு வச்சுக்க, அதை தாண்டி இருக்கிற எந்த வயலுக்கும் தண்ணி வராது. அப்புறம் அத்தனை பேரும் வித்துட்டு போக வேண்டியதான். நீங்க பண்ற விளம்பரத்தால தான் அத்தனை வயக்காடு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. விளம்பரம்னு சொன்னாங்க, அதுக்கு பின்னால இவ்ளோ பெரிய கஷ்டம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பார்மாப்ல, இப்ப கூட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வருதா பார். டேய், வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்றாங்க. இருக்கிறதெல்லாம் சீரியலே கொட்டி தீத்தாச்சு. ஏய் விடுறா, ஓ போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண. எல்லா மீடியாவுக்கும் பேட்டி கொடு. உங்களுக்கெல்லாம் இதுவும் ஓசியில் கிடைக்கிற பப்ளிசிட்டி தானே. ஓ டேய் வாங்கடா. இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டு வரலமா, உன்னையே கேட்டு வந்திருக்கோம்.
முடியாதா என் பேரனை நீ அடிச்ச நிமிஷத்துலயே உன் குடும்பம் அறுத்திருப்பேன். என் பேரன் தான் கையை கழிச்சு போட்டியான். ஏன்னா உன் மேல அம்புட்டு பிரியமா இருக்காண்டி. மருமவளே, என் நம்பிக்கையை காப்பாத்திருமா? இது என் பேரனோடது.